கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம தொடர்ச்சியா வரலாறு பார்த்துட்டு இருக்கிறோம். 2ஆம் நிலை காவலர் தேர்வுல வரலாறுல இருந்து உங்களுக்கு 9 கேள்விகள் கேட்க போறாங்க. நம்மளுடைய வகுப்பை மட்டும் நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு வாங்க. நிச்சயமா அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம 6ஆம் வகுப்பு வரலாறு 7ஆம் வகுப்பு வரலாறு முடிச்சிட்டோம். சரிதானே? அப்ப 6ஆம் வகுப்பு வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை முழுமையா 6ஆம் வகுப்பு வரலாறுல படிச்சுட்டோம். வேத காலத்தை படிச்சுட்டோம். புத்தம் சமணத்தை பத்தி படிச்சுட்டோம். அது மட்டும் இல்லாம குப்தர்களை பத்தி படிச்சுட்டோம். 7ஆம் வகுப்பு வரலாறுல என்னென்ன விஷயங்களும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இடைக்கால இந்திய வரலாறு முழுவதுமே உங்களுக்கு 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய வரலாறு தான். சரிங்களா? இன்றைய வகுப்புல முழுக்க முழுக்க நம்ம வரலாறுல சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இடைக்கால இந்திய வரலாறு முடிகிற வரைக்கும் நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்க போது இந்த வகுப்பை வந்து நீங்க மறக்காம பாருங்க. 4 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடி ஆயிடலாம். சரிங்களா? வரலாறு நினைச்சு நீங்க கவலைப்படவே தேவையில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வேத காலத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப இந்திய வரலாறு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. சிந்துவெளி நாகரிகம், சரிங்களா? இல்லைன்னா ஹெரப்ப நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெரப்ப நாகரிகனாலும் சிந்துவெளி நாகரிகனாலும் ஒண்ணுதான். அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அதை நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். அடுத்ததா வேத காலத்தை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? வேத காலம் அப்ப வரலாறுல உலோகங்களை அடிப்படையாக கொண்டு காலத்தை பிரிச்சோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை வெண்கல காலம் அப்படின்னும் வேத காலத்தை இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போம். சரிங்களா? வேத காலத்துக்கு அப்புறம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய செலவினம் மிக்க மதமான வேத மதத்தை பார்த்து பயப்படுறாங்க. சரிங்களா? இந்த வேத மதத்துல வர்ணாசிரம முறை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அப்படி ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. சரிங்களா? எந்த சமயத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் எந்த வகுப்பை சார்ந்தவங்களா இருந்தாலும் ஒரு அதிருப்தி ஏற்படுது. காரணம் என்னன்னா பிராமணர்கள் தான் சமுதாயத்துல உயர்ந்த நிலையில் இருந்தாங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரு கோபம் ஏற்படுது. எல்லாரும் மாற்று மதத்தை நோக்கி போறாங்க. அப்ப புத்தம் சமணம் அப்படின்ற 2 மதங்கள், சரிங்களா? புத்தம் சமணம் அப்படின்ற 2 மதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரிய மதங்கள்ல மேலோங்குது. சரி, அதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்துதான் மகத பேரரசை பத்தி பார்க்க போறோம். மகதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம்னு சொல்லி 4 வம்சங்கள் ஆட்சி செய்வாங்க. சரிங்களா? அப்ப அந்த மகத பேரரசை பத்தி பார்க்க போறோம். அடுத்ததா மகதத்துக்கு அப்புறம் மகதத்துல ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா, மௌரிய வம்சம் அப்படின்னு சொல்லும்போது அசோகருடைய தலைமையில மிகப்பெரிய பேரரசாக மாறும். அப்ப மௌரியர்களுக்கு அப்புறம் இந்தியாவில மிகப்பெரிய பேரரசை நம்ம பார்க்க முடியாது. அடுத்ததான் உங்களுக்கு குப்தர்கள் தான். சரிங்களா? குப்தர்களுக்கு அப்புறம் வர்த்தன வம்சம் இருக்கும். வர்த்தன வம்சத்துல ஹர்ஷர் அப்படின்றவரு மிகப்பெரிய பேரரசரா இருப்பார். சரிங்களா? வர்த்தனர்ல ஹர்ஷர் அப்படின்றவர் மிகப்பெரிய ஒரு பேரரசரா இருப்பாரு. அவருக்கு அப்புறம் ஒரு பெரிய வம்சம் எதுவுமே இருக்காது. அடுத்ததான் ராஜபுத்திரர்களை பத்தி பார்ப்போம். ராஜபுத்திரர்களுக்கு அப்புறம் ராஜபுத்திரர்களை வீழ்த்திட்டு டெல்லி சுல்தானியம் உருவாகும். சரிங்களா? முகமது கோரியோடைய படையெடுப்பு இருக்கும். சரிங்களா? அவருடைய அடிமை தான் வந்து பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். அவர் தான் சுல்தானியத்தை வந்து ஏற்படுத்துறாரு டெல்லியில. அப்ப டெல்லி சுல்தானியம் சொல்லும்போது அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம்னு சொல்லி 5 வம்சங்கள் ஆட்சி செய்யும். லோடி வம்சத்துல கடைசியா இருக்கக்கூடிய மன்னன் இப்ராஹிம் லோடி. அந்த இப்ராஹிம் லோடிய பாபர் தோற்கடிப்பார். 11 வயது நிறைந்த பாபர், சரிங்களா, மத்திய ஆசியாவில பர்கானா அப்படின்ற பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மன்னனாக இருப்பான். நாடு இல்லாத சூழ்நிலையில பல நாடுகளை கைப்பற்றி கொண்டே வரும்பொழுது சரிங்களா வெறும் 12,000 வீரர்களை கொண்டு 1.5 லட்சம் வீரர்களை வீழ்த்துவாரு பீரங்கி படையோட துணையோட. சரிங்களா? அப்படி வீழ்த்திட்டு முகலாய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துறாரு. சரிங்களா? முகலாயர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 6 பெரிய முகலாயர்கள் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அவுரங்கசீப்போட முகலாயர்களுடைய சாம்ராஜ்யன்றது வீழ்ச்சியை நோக்கி போயிடும். சரிங்களா? ஏன் இந்த முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் எழுச்சி அடைவாங்க. மராத்தியர்களுடைய எழுச்சின்றது முகலாயர்களுடைய வீழ்ச்சியாக மாறும். சரிங்களா? இதையெல்லாம் இன்னைக்கு நம்ம வகுப்புல பார்க்க போறோம். இதை நீங்க நல்லா படிச்சுக்கிட்டீங்கனாலே நிச்சயமா
நீங்க வரலாறுல கேட்கக்கூடிய கேள்விகள்ல 4 கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடி ஆயிடலாம். சரிங்களா? ரொம்ப ஃபாஸ்டா நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். பாருங்க, வரலாறு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் விசாரித்தல் மூலம் கற்றல் அப்படின்றது தான். சரிங்களா? அப்ப வரலாறை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி மனித இனம் எப்படி தோன்றியது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனித இனம் குரங்கிலிருந்து பரிணாமம் அடைந்து மனிதனாக மாறுகிறான். அப்படி பரிணாமம் அடைந்த மனிதனாக மாறிய மனிதர்கள் என்ன பண்றாங்க, ஆப்பிரிக்காவிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து போறாங்க. நாடோடிகளாக வாழ்றாங்க, வேட்டையாடுறாங்க, குகைகள்ல வாழ்றாங்க. அப்ப அவங்க வேட்டையாடுறது கற்களை பயன்படுத்துகிறார்கள். இதனை கற்காலம்னு நம்ம சொல்றோம். அந்த கற்காலத்தை 3ஆ பிரிக்கலாம். சரிங்களா? பழைய கற்காலம், இடைப்பழங்கற்காலம், புதிய கற்காலம்னு பிரிக்கிறோம். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பழங்கற்காலம் ஒரே ஒரு கேள்விதான். 1863 ராபர்ட்ஸ் ப்ரூஸ் ப்ரூட் அப்படின்ற ஒரு பல்லாவரம் அப்படின்ற இடத்துல பழங்கற்கால கருவியை கண்டுபிடிக்கிறாரு. இந்தியாவிலேயே முதலாக பழங்கற்கால கருவி இங்கதான் கண்டுபிடிக்கப்படுது. இதான் உங்களுக்கு கேள்வி. அடுத்ததான் இடைப்பழங்கற்காலம் நிலவியதற்கான சான்று தேரி காடுகள். சரிங்களா? அடுத்ததான் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுலதான் விவசாயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, விலங்குகளை பழக்கப்படுத்துறாங்க. சரிங்களா? அடுத்ததான் பார்க்கும்போது பண்பாடு அப்படின்றது இங்கதான் உருவாகுது. மக்கள் எல்லாமே ஒன்றாக கூடி வாழ ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப மெஹர்கர் அப்படின்ற இடம் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்றதாக உள்ளது. சரிங்களா? அப்ப அங்க மக்கள் ஒன்று கூடி வாழ்ந்திருக்காங்க, அங்க ஒரு பண்பாடு நிலவி இருக்கு. அதுதான் புதிய கற்கால பண்பாடுன்னு நம்ம சொல்றோம். இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னாலும் ஹெரப்ப நாகரிகனாலும் உங்களுக்கு ஒண்ணுதான். உலகத்துல 4 பழமையான நாகரிகங்கள் இருக்கு. மெசபடோமிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சீன நாகரிகம். இதுல நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் தான் ரொம்பவும் பெஸ்டான ஒரு நாகரிகம், ரொம்ப பெஸ்டான நாகரிகம். மற்ற நாகரிகங்கள்லாம் நகர நாகரிகங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மற்ற நாகரிகங்கள்லாம் மிகப்பெரிய பரப்பளவை கொண்டுச்சா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? அப்ப காலத்தால் 2வது பழமையான நாகரிகம் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம். சரிங்களா? அப்ப எல்லா நாகரிகமே ஆற்றங்கரை ஓரமா தான் தோன்றுது. அப்ப பாருங்க, மெசபடோமிய நாகரிகம்னு சொல்லும்போது டைகிரிஸ் நதிக்கரையில தோன்றுது. நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து மற்றும் அதனுடைய துணை ஆறுகள் பாயக்கூடிய இடத்துல தோன்றுது. எகிப்திய நாகரிகம் நைல் நதி கரையோரமா தோன்றுது. சீன நாகரிகம் மஞ்சள் ஆற்றங்கரை நாகரிகம் நம்ம சொல்றோம். அப்ப எல்லாமே ஆற்றங்கரை ஓரமாக தான் தோன்றுகிறது. அதனால ஆற்றங்கரைகளை நாகரிகங்களின் தொட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்ப இதுல சிந்து சமவெளி நாகரிகம் தான் ஒரு திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகர நாகரிகம். மிகப்பெரிய பரப்பளவை கொண்டது. 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருந்துச்சு. 6 பெரிய சிட்டிஸ் இருந்துச்சு. 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்துச்சு. மக்கள் பாத்தீங்கன்னா வாணிகம் செஞ்சிருக்காங்க, ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப கார்னேலியன் அப்படின்ற சிவப்பு நிற மணிக்கற்கள்ல சரிங்களா ஆபரணங்கள் செஞ்சிருக்காங்க. அதை மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. மெசபடோமியாவில் மெலுக்கா அப்படின்ற ஒரு வார்த்தை சிந்து பகுதியை குறிப்பதாக இருக்கு. போக்குவரத்துக்கு காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க. நகரங்கள் எல்லாமே திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்கு. கால்வாழிகள் இருக்கு. சரிங்களா? நகரங்கள்லாம் சட்டக வடிவமைப்பை கொண்டு இருக்கு. சரிங்களா? அப்ப தானிய களஞ்சியம் இருந்திருக்கு. நடனமங்கை சிலை இருந்திருக்கு. சரிங்களா? அப்ப மெழுகு அச்சு வார்த்தல் முறையில அவங்க சிலை செஞ்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு விஷயங்களும் நீங்க சிந்து சமவெளி நாகரிகத்துல பார்க்கணும். இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான். அப்ப இவ்வளவு பழமையான இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துடைய காலம் பாருங்க, கிமு 3300 இருந்து 1900 வரைக்கும். சரிங்களா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இதெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. நீங்க வரலாறுல பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகமா இருக்கட்டும், வேதகாலமா இருக்கட்டும், மகத பேரரசாக இருக்கட்டும், இதெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகள். குப்தர்கள்னு சொல்லும்போது கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 300 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய நிகழ்வுகள். சரிங்களா? அது என்ன சார் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அப்படின்னும் போது அதை இப்ப பொது ஆண்டுன்னு மாத்திட்டாங்க. ஸ்கூல் புக்ல பார்க்கும்போது பொது ஆண்டுன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கும். சரிங்களா? அப்ப சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லும் பொழுது 1900க்கு அப்புறம் அழிவை நோக்கி போயிடும். அது எப்படி அழிவை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லும்போது அது பல இயற்கை சீற்றங்களால் அழிஞ்சிருக்கலாம், அல்லது ஆரியர்களுடைய வருகையால் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஆரியர்களுடைய வருகையால அழிஞ்சுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப இந்தியாவுடைய முதல் நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது சிந்து சமவெளி நாகரிகம் தான். 2வது நாகரிகம் போது வேதகாலம். 2வது நாகரிகம் அப்படின்னும் போது வேதகாலம். சரிங்களா? இப்படி இந்தியாவுடைய முதல் நாகரிகமான இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பத்தி நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம இதை கண்டுபிடிக்கல, ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல இதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி பழங்கற்கால பொருட்களை எல்லாம் சரிங்களா, பழங்கால பொருட்கள் வரலாறை பத்தி கண்டுபிடிக்கிறது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. அதை
யார் நிறுவனாங்க அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இந்திய தொல்லியல் துறை 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய முதல் நில அளவியலாளர் நிறுவுறாரு. புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு நிறுவுறாரு. சரிங்களா? அப்ப பாருங்க, சார்லஸ் மேஷன் அப்படின்றவர் தான் ஹெரப்பா அப்படின்ற இடத்த முதல்ல பார்வையிடுறாரு. 1826 வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அடுத்ததாக இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிய தேவையில்ல, நீங்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷலுக்கு வந்துடலாம். இவர் வந்து ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக இருக்கும் பொழுது ஹெரப்பாவையும் மொஹஞ்சதாரா, சரிங்களா, அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்களை எல்லாம் ஆய்வு செய்வதற்காக அனுப்புறாங்க. 1920 தாயாராம் சாஹினி அப்படின்றவர் ஹெரப்பாவை கண்டுபிடிக்கிறார். அப்ப ஹெரப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது சிந்து சமணி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா? சிந்து சமணி நாகரிகம் போது 6 பெரிய நகரங்கள் இருக்கு. அதுல முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹெரப்பா. அதனால இந்த நாகரிகத்தை ஹெரப்பா நாகரிகம்னு சொல்றாங்க. சரிங்களா? ஹெரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம். மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லும்போது இறந்தவர்களின் மேடு. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்ப ஹெரப்பாவில் வந்து தானிய களஞ்சியம் கிடைக்குது. மற்ற எல்லாமே உங்களுக்கு மொஹஞ்சதாரோவில் தான் கிடைக்கும். நடனமங்கையின் சிலையாக இருக்கட்டும், சரிங்களா, கார்னேலியன் மணிக்கற்களாக இருக்கட்டும், பூசாரி அரசன் சிலையாக இருக்கட்டும், சரிங்களா, எல்லாமே உங்களுக்கு மொஹஞ்சதாரோ தான். எல்லாமே மொஹஞ்சதாரோவில் தான் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்ததா பாக்குறது நம்ம வேதகாலம். வேதகாலம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆரியர்களுடைய வருகையால் தொடங்கப்பட்டதுதான் அந்த வேதகாலம். அப்ப இந்த ஆரியர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்திய ஆசியாவில இருந்து மேய்த்தல் தொழில் செய்யக்கூடிய ஒரு நாடோடி இன மக்கள் தான் இந்த ஆரியர்கள். சரிங்களா? அப்ப இவங்க வந்து ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு பேட்சா உள்ள வராங்க. சரிங்களா? அப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களை எல்லாம் அழிக்கிறாங்க. அப்ப வேத காலத்தை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு முன்வேத காலம், இன்னொன்னு பின்வேத காலம். முன்வேத காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது முன்வேத கால மக்கள் கிராம நாகரிக இயல்புடையவர்களாக இருந்தாங்க. மக்கள் ஆடு மாடுகளை மேய்த்து நாடோடிகளாக போயிட்டு இருக்காங்க. அப்ப செல்வம் அப்படின்றது மூவ் ஆயிட்டே போகுது. ஆடு மாடு தான் செல்வம். சரிங்களா? அப்ப அந்த ஆடு மாடு அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஜனங்களுக்கு ஒரு தலைவன், அவன் அரசனாக இருக்கிறான். சரிங்களா? அப்ப இந்த அரசனுக்கு விருப்பப்பட்டு 6ல் 1 பங்கு வரி கொடுக்குறாங்க. அது பாலின்ற வரி வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? கட்டாயமா வரி கிடையாது. சரிங்களா? அப்ப இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது தட்சசீலம், ஹெரப்பா இந்த பகுதிகளில் தான் அவங்க வந்து இருக்காங்க. கங்கை ஆற்றங்கரை பகுதியெல்லாம் போகல, நாடோடிகளாக அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க. பின்வேத காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் எல்லாமே நிலையாக, சரிங்களா, கங்கை ஆற்றங்கரை ஓரத்துல குடியமர்கிறார்கள். இரும்பு கண்டுபிடிக்கிறாங்க. பின்வேத காலத்துல இரும்பு கண்டுபிடிக்கிறாங்க. இரும்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஏற்கலப்பை இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. விவசாயம் செய்யறாங்க. விவசாயம் செஞ்சு ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறாங்க. அப்ப ஜனங்கள் எல்லாமே சேர்ந்து ஜனபதங்களாக மாறுது. அப்ப கிராமமாக உருவாகிறது. இந்த கிராமங்கள் எல்லாமே சேர்ந்து மகா ஜனபதங்களாக உருவாகுது. சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப நம்ம பாக்குறோம் முன்வேத காலம் அப்படின்னு சொல்லும்பொழுது இதுல வந்து ரிக் அப்படின்ற ஒரு நூல் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ரிக் வேத காலம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா யஜுர், சாம, அதர்வண வேதம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப இந்த வேதங்கள் 4 வந்து பாத்தீங்கன்னா எழுத்து வடிவில் எழுதப்பட்டிருந்ததானே கிடையாது. சரிங்களா? செவி வழியா தலைமுறையா கடத்தப்படுது. சரிங்களா? தலைமுறையா கடத்தப்படுது. பிற்காலங்கள்ல தான் இதை எழுதுறாங்க. சரிங்களா? அப்ப பொருளாதாரம்னு சொல்லும்போது கால்நடைகள் தான் செல்வமா இருக்கு. இங்க வந்து விவசாயம் செய்யறாங்க. விவசாயம் செஞ்சு செல்வத்தை வந்து பெருக்குறாங்க. செல்வத்தை பெருக்கும் போது இடத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. அப்ப நாடுகள் உருவாகுது. அப்ப வரலாறுல பாக்குறோம் 16 மகாஜனபதங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரிங்களா? 16 மகாஜனபதங்கள் இருந்துச்சு. அந்த 16 மகாஜனபதங்கள் 8ஆ மாறும், 8 4ஆ மாறும், 4 2ஆ மாறும். கடைசியில அவந்தி, மகதம் 2 தான் இருக்கும். கடைசியில அவந்தியும் போயிடும், மகதம் மட்டும்தான் இருக்கும். அந்த மகதத்தை 4 வம்சங்கள் ஆட்சி செய்யும். அரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். இதான் ஒரு கொஸ்டின். சரிங்களா? அப்ப இந்த 4 வம்சங்கள் ஆட்சி செய்யுது இல்லையா? இதுக்கு பேரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புத்தம், சமணம் இரண்டு ஆஸ்திக மதங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலோங்கும். சரிங்களா? அப்ப வேத காலத்துல பாக்குறோம் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. சாதாரண மக்கள் அது வந்து போய் சேரல. சமஸ்கிருதம் அப்படின்றது உயர்மட்டவர்கள் இருக்கக்கூடிய பேசக்கூடிய மொழியாக இருக்கு. அப்ப சாதாரண மக்களுக்கு அந்த சமஸ்கிருதம் புரியல. அதனால மக்கள் எல்லாமே வெறுப்படைகிறாங்க. அப்ப மற்ற மதத்தை தேடி போறாங்க. நிறைய மதங்கள் உருவாகுது. அதுல சமணமும் பௌத்தமும் தான் மேலோங்குது. அந்த சமணத்தையும் பௌத்தத்தையும் பத்தி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். சரிங்களா? சமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது சமணத்துல 24 தீர்த்தங்கள்ல இருக்கிறாங்க. சமணம் அப்படின்னு சொன்னா
தன்னையும் உலகத்தையும் வென்றார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தன்னையும் உலகத்தையும் வென்றவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 24 தீர்த்தங்கர்ல இருக்கிறாங்க. முதல் தீர்த்தங்கரர் ரிஷிவதேவர். சரிங்களா? 24வது தீர்த்தங்கர் வர்த்தமானர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவீரர். சரிங்களா? அந்த மகாவீரருடைய பிறப்பு ரொம்ப முக்கியம். சித்தார்த்தா திரிசிலா அப்படின்றவங்களுக்கு மகனாக பிறக்கிறார். சரிங்களா? வைஷாலிக்கு அருகில் உள்ள குந்த கிராமத்துல பிறக்கிறார். பீகார்ல பிறக்கிறார். சரிங்களா? இறப்பு அப்படின்னு சொல்லும்போது 72 வயசுல அவர் வந்து இறந்துடுறாரு. சரிங்களா? 72 வயசுல அவர் இறந்துடுறாரு. அப்ப இதுக்கு இடையில 30ல இருந்து 42, சரிங்களா, ஒரு 12 வருஷம் உண்மையை தேடி அலையிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஞானம் கிடைச்சிருச்சு. சரிங்களா? அடுத்து புத்தருடைய போதனைகள் திரி ரத்தனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். திரி ரத்தனங்கள் என்னென்ன? நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் திரி ரத்தனாவுடன் தொடர்பு இல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதை படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 50 சூளுரைகள் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, சமணம், பௌத்தம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சமணம் போதிச்ச அளவுக்கு அகிம்சை வேற எந்த மதமும் போதிக்கல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். அப்ப இந்த சமணம் அப்படின்றது இந்தியாவில் நல்லா பரவிட்டு இருக்கு, நல்லாவே பரவுது. நம்ம தமிழகத்துல கூட சமணம் இருந்துச்சு. ஆனா வேத காலத்துல இருந்த தாக்கம் நம்ம தமிழகத்துல இருந்துச்சான்னு கேட்டாங்கன்னா இல்லை. சரிங்களா? வர்ணாசிரம முறைன்றது தமிழகத்துல இல்லை. அப்ப தமிழகம்னு சொல்லும்போது சங்க காலம், அந்த காலகட்டம் அப்படின்னும் போது சங்க காலகட்டம். சரிங்களா? சங்க காலம் அப்படின்றது அந்த காலகட்டம். அப்ப சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் ஆட்சி செய்யறாங்க. அவங்களை தவிர்த்து வேலியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்யறாங்க. அப்ப அந்த காலகட்டம் ரொம்ப செழிப்பா இருக்கு தமிழகம். அப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களை எப்படி வந்து வகைப்படுத்துறாங்கன்னா நிலத்தை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்துறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி அந்தந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப அங்க என்னென்ன வேலை செய்யறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வகைப்படுத்துறாங்க. அப்ப வர்ணாசிரம தர்மம் அப்படின்றது நம்மளுடைய தமிழகத்துல பயன்படுத்தல. ஆனா பிற்காலங்களில் வரக்கூடிய சமணமும் பௌத்தமும் தமிழகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து புத்தத்தையும் பின்பற்றி இருக்கிறாங்க, சமணத்தையும் பின்பற்றி இருக்கிறாங்க. அதுக்கான சான்றுகள் நம்ம தமிழகத்துல கிடைச்சிருக்கு. சரிங்களா? நம்ம புத்த இலக்கியம்னு பார்த்தா மணிமேகலை பார்ப்போம். சமண இலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு குண்டலகேசி, சீவக சிந்தாமணி இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்குறோம். அப்ப பாருங்க, இந்த சமணம் அப்படின்னும் போது மன்னர்களுமே பின்பற்றி இருக்கிறாங்க. பாருங்க, சந்திரகுப்த மௌரியர் பின்பற்றி இருக்கிறாரு, கோப்பெருஞ்சோழன் பின்பற்றி இருக்கிறாரு. அவங்க வந்து சமணர்களுடைய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்ணா நோம்பிருந்து உயிர் நீக்கிறது. சரிங்களா? வடக்கு நோக்கி அமர்ந்து உண்ணா நோம்பிருந்து உயிர் நீக்கிறது. அந்த முறைப்படி சந்திரகுப்த மௌரியரும் கோப்பெருஞ்சோழனும் உயிர் நீத்திருக்காங்க. அந்த செய்திகள்லாம் நமக்கு கிடைக்க வருது. அப்ப சமணத்துடைய முதல் மாநாடு பாடலிபுத்திரத்தில் நடக்குது. இரண்டாவது மாநாடு வல்லாபியில் நடக்குது. முதல் மாநாடு அப்படின்றது நம்ம சந்திரகுப்த மௌரியர் வந்து நடத்துவார் பாடலிபுத்திரத்துல. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். அப்ப மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா கீழக்கோயில்குடி கிராமத்துல சமணர் மலை இருக்கு, அரிட்டாப்பட்டியில கஞ்சன் மலை இருக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். அடுத்த பார்த்தா புத்த மதம். புத்தம் அப்படின்னு சொல்லும்போது புத்தர் தோற்றுவித்ததுதான் புத்த மதம். இவருடைய இயற்பெயர் சித்தார்த்தர். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரச குலத்தை சார்ந்தவர் தான். சரிங்களா? இவரும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை தேடி அலையிறார். பீகார்ல இருக்கக்கூடிய புத்த கயா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துலதான் வந்து பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கடியில ஒரு ஞானம் கிடைக்குது. அடுத்ததா அவர் பெற்ற ஞானத்தை உலகம் முழுவதும் எல்லாருக்கும் பரப்புறாரு. சைத்தியம் அப்படின்னு சொல்லும்போது பௌத்த கோவில். விகாரங்கள் அப்படின்னா துறவிகள் வாழக்கூடிய இடம். ஸ்தூபி அப்படின்னா புத்தருடைய நினைவிடம். சரிங்களா? புத்தரின் எச்சத்தின் மீது கட்டப்பட்ட கட்டிடத்துக்கு பேர் தான் ஸ்தூபி. அசோகர் கூட ஸ்தூபி கட்டியிருப்பார். சரிங்களா? சாஞ்சி ஸ்தூபி கட்டினது அசோகர் தான். அடுத்து பாருங்க, புத்தர் சொன்ன கருத்துக்களை ஆனந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தருடைய முக்கியமான சீடர் வந்து எழுதுறாரு. சரிங்களா? அதான் திரி பீடகங்கள்னு சொல்றோம். சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம பீடகம். திரி பீடகங்களை இயற்றியவர் யாருன்னா ஆனந்தர். சரிங்களா? புத்தருடைய முக்கியமான சீடர் அவர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அதை மட்டும் பாருங்க. அடுத்த சமணம்னு சொல்லும்போது அது வந்து இரண்டா பிரிஞ்சது நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அது வந்து ஆடை அணிந்தோர், ஆடை அணியாதோர் அப்படின்னு சொல்லி பிரியும். சரிங்களா? திகம்பரர்கள், ஸ்வேதாம்பரர்கள் அப்படின்னு சொல்லி பிரியும். அதே போல உங்களுக்கு புத்தமும் இரண்டா பிரியும். மகாயானம், ஹீனயானம்னு சொல்லி ரெண்டா பிரியும். கனிஷ்கருடைய ஆட்சி காலத்துல பிரியும். சரி, அந்த புத்தத்தை பரப்புறதுக்கு மாநாடுகள்லாம் நடத்திருப்பாங்க. முதல் மாநாட்டை அஜாத சத்ரு நடத்தியிருப்பார். சரிங்களா? முதல் மாநாடு ராஜகிரகத்துல அஜாத சத்ரு நடத்திருப்பாரு. இரண்டாவது மாநாட்டை வைசாலி நடத்திருப்பாரு. சரிங்களா? வைசாலியில வந்து பார்த்தீங்கன்னா காலசபா நடத்திருப்பார். சரிங்களா? வைசாலியில காலசபா நடத்திருப்பாரு. அடுத்து மூன்றாவது மாநாடு அசோகர் நடத்திருப்பார், பாடலிபுத்திரத்தில் நடத்திருப்பார். நான்காவது மாநாட்டை காஷ்மீர்ல கனிஷ்கர் நடத்திருப்பார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அடுத்ததான் வரலாறுல அடுத்ததாக மகதத்தை ஆட்சி செஞ்ச 4 வம்சங்களை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம பார்த்தோம் 16 மகாஜனபதங்கள் இருந்துச்சு. அந்த 16 8ஆகவும் 8 4ஆகவும் 4 2ஆகவும் 2 கடைசியில 1
மகதமா இருக்கு. அந்த மகதத்தை 4 வம்சம் ஆட்சி செய்து அரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். சரிங்களா? அப்ப இந்த அரியங்கா வம்சத்தை சார்ந்த பிம்பிசாரர் தான் இந்தியாவுடைய முதல் மன்னனாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? மகதத்துடைய முதல் மன்னன். அப்ப இந்தியான்ற ஒரு நாடு கிடையாது, மகதம். மகதத்துடைய முதல் அரசன் பிம்பிசாரர். பிம்பிசாரருடைய பையன் அஜாதசத்ரு. அஜாதசத்ரு தான் பௌத்தத்துக்கு முதல் மாநாட்டை நடத்தியவன். புத்த சமய மாநாட்டை முதல்ல நடத்தினது அவர் தான். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா சிசுநாக வம்சம். சிசுநாக வம்சத்தை ஏற்படுத்தியவர் சிசுநாகர். அந்த வம்சத்தை சார்ந்த காலசபா அப்படின்ற ஒரு 2வது பௌத்த சமய மாநாட்டை நடத்துறாரு. அடுத்ததான் நந்த வம்சம். நந்த வம்சத்தை ஏற்படுத்தியவர் மகாபத்ம நந்தர். 9 நந்தர்களால் ஆட்சி செய்யப்படுது. தனநந்தருடைய ஆட்சி காலத்துல அலெக்சாண்டருடைய படையெடுப்புன்றது நடக்குது. சரிங்களா? பஞ்சாப் வரைக்கும் படையெடுத்துட்டு வந்து பஞ்சாப் பகுதியை கைப்பற்றியிருப்பார். அதுக்கப்புறமா தனநந்தன் இருக்கக்கூடிய யானை படையை பார்த்து பயந்து போனதா வரலாறு சொல்லுது. சரிங்களா? அப்ப அந்த அலெக்சாண்டர் கைப்பற்றி வச்சிருந்த இடத்துக்கு செலுலஸ் நிக்கோட்டஸ் அப்படின்ற தன்னுடைய ஆளுநர் ஒருத்தரை நியமிச்சுட்டு போவார் ஆட்சி செய்யறதுக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்க்கும்போது இந்த தனநந்தனை வீழ்த்தி சந்திரகுப்த மௌரிய பேரரசை ஏற்படுத்திடுவார் சாணக்கியருடைய உதவியோட. இப்போ செலுலஸ் நிக்கோட்டஸ் அப்படின்றவரை பார்த்தோம் இல்லையா, அவருக்கும் சந்திரகுப்த மௌரியருக்கும் இடையில சண்டை நடக்கும். சண்டை நடந்ததுக்கு அப்புறம் ஒரு உடன்படிக்கை வந்து செலுலஸ் நிக்கோட்டஸ் மெகஸ்தெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயணியை வந்து சந்திரகுப்த மௌரியருடைய அவைக்கு வந்து அனுப்பிச்சு வைப்பார். அவர் 14 வருஷம் அங்கே தங்கியிருந்து இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எழுதுவார். இண்டிகா அப்படின்றது தான் அவர் எழுதின நூல். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். சரிங்களா? சாணக்கியர் எழுதின நூல் அஸ்த சாஸ்திரம். சரிங்களா? அடுத்த நம்ம பார்க்க போறது மௌரிய பேரரசு. மௌரிய பேரரசு ஏற்படுத்திட்டு நம்ம சொன்ன மாதிரி சந்திரகுப்த மௌரியர். சரிங்களா? சந்திரகுப்த மௌரியர் பின்பற்றிய மதம் சமண மதம். சமணத்துக்கு முதல் மாநாட்டை நடத்துறாரு. சரிங்களா? பாடலிபுத்திரத்தில் நடத்துறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியருடைய பையன் பிந்துசாரர். பிந்துசாரருக்கு அப்புறம் அசோகர் வராரு. அசோகர் தான் தி கிரேட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய பேரரசர். தேவனாம்பிரியர் என்று அழைக்கக்கூடியவர். ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர்றாரு. சரிங்களா? கிமு 261 கலிங்க படையெடுப்பை மேற்கொள்றார். கலிங்க படையெடுப்புல உயிர்கள் நிறைய மடிவதை கண்டு போர் தொடுக்கிறதை விட்டுறாரு. அப்ப வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசன் யார் அப்படின்னா அசோகர். தி சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர் அப்படின்னு சொல்லி சார்லஸ் ஆலன் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதுல வந்து அசோகரை பத்தி சொல்றாரு. சரிங்களா? அசோகருடைய கல்வெட்டுகளுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் பிரின்சப். 33 பாறை கல்வெட்டுகள் இருக்கு அசோகருடைய பாறை கல்வெட்டுகள். சரிங்களா? அதுல 1வது மற்றும் 13வது பாறை கல்வெட்டு, 2வது மற்றும் 13வது பாறை கல்வெட்டு சமய சார்பின்மை பற்றி சொல்லுது. தமிழகத்துல சங்க காலத்துல சேர சோழ பாண்டியர்கள், சரிங்களா, சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் ஆட்சியை பத்தி சொல்லுது, மூவேந்தர்களை பத்தி சொல்லுது. இது மட்டும் இல்லாம குறுநில மன்னனான அதியமான பத்தியும் சொல்லுது. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். விலங்குகளுக்காக முதலில் மருத்துவமனை அமைத்தவன். புத்தத்தை நாடு முழுவதும் பரப்புறான். சரிங்களா? புத்த சமய மாநாடு 3வது புத்த சமய மாநாட்டை வந்து கூட்டுறாரு. தன்னுடைய தலைநகரத்துல 3வது பௌத்த சமய மாநாட்டை வந்து கூட்டுறாரு. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவருடைய மகள் 2 பேரையும் பௌத்தத்தை பரப்புறதுக்காக இலங்கைக்கு அனுப்பிச்சு வைப்பார். அப்ப கடைசி அரசன் பாருங்க பிரகத்ராவை கொண்டு புஷ்யமித்திர சுங்க வம்சத்தை ஏற்படுத்துவாரு. சரிங்களா? அடுத்ததான் வரலாறுல மிகப்பெரிய பேரரசுகள்லாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? குப்தர்களை பத்தி நம்ம பார்க்கலாம். குப்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது குப்தர்களுடைய காலம் இந்தியாவுடைய பொற்காலம்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா எல்லா துறைகளிலும் வளர்ச்சி, இலக்கியமா வளர்ச்சி, அறிவியலா வளர்ச்சி, வானவியலா வளர்ச்சி, தொழில்துறையா வளர்ச்சி, கட்டிடக்கலையா வளர்ச்சி, இலக்கிய படைப்புகளா வளர்ச்சி, மருத்துவத்துறையா வளர்ச்சி, எல்லா துறைகளிலும் ஒரு உன்னத வளர்ச்சி அடைந்த காலம் அப்படின்னு சொல்லும்போது அது குப்தர்களுடைய காலம் தான். இப்ப வேத காலம் மீண்டும் மறுமலர்ச்சி அடையக்கூடிய காலமும் குப்தர்களுடைய காலம் தான். அப்ப குப்தர்களுடைய காலத்தை இந்தியாவுடைய பொற்காலம்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? குப்தர்களுடைய காலத்தை இந்தியாவுடைய பொற்காலம்னு சொல்றோம். அப்ப குப்த வம்சத்தை ஏற்படுத்த ஸ்ரீகுப்தரும் கடோர்கஜனும் மகாராஜான்னு அழைக்கப்படுறாங்க. அப்ப கடோர்கஜனுடைய பையன் முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனையை விளக்கக்கூடியது மெக்ரோல்னி இரும்புத்தூண். சரிங்களா? இந்த முதலாம் சந்திரகுப்தர் என்ன பண்றாரு அப்படின்னும் போது திருமணத்தின் மூலமாக அரசை வந்து விரிவாக்கம் செய்யறாரு. திருமணம் செய்வதன் மூலமாக அரசை வந்து விரிவாக்கம் செய்யறாரு. அடுத்தது அவங்களுடைய பையன் சமுத்திரகுப்தர் போர் தான் தட்சிணபாத படையெடுப்பை மேற்கொள்வார். வட இந்தியாவில் ஒரு 6 அரசுகள், தென்னிந்தியாவில் ஒரு 9 அரசுகள், வரிசையாக படையெடுப்பு, வரிசையாக வெற்றி. அப்ப போர் தொடுத்து சாம்ராஜ்யத்தை வந்து பெருசாகிறவர் யாருன்னா சமுத்திரகுப்தரை இந்தியாவுடைய நெப்போலியன்னு சொல்றோம். தி கிரேட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய அரசராக சமுத்திரகுப்தர் இருக்காரு. இவர் வந்து இசை பிரியராக இருக்கிறாரு. இவருக்கு கவிராஜா அப்படின்ற பட்டம் வந்திருக்கு. கவிராஜா என்ற பட்டம் பெற்ற அரசன் யாருன்னா சமுத்திரகுப்தன். சரிங்களா? வசுபந்து அப்படின்ற பௌத்த கவிஞர் வந்து ஆதரிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாம இவருடைய இசை பிரியரா இருப்பாரு. நாணயங்களை வீணை வாசிப்பது போல நாணயத்தை வந்து வெளியிடுவாரு. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த சமுத்திரகுப்தர் தான்
திராணான்னு சொல்லக்கூடிய தங்க நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பார். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அப்ப சமுத்திரகுப்தருடைய பையன் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பல பட்டங்கள் இருக்கு. தேவகுப்தன், தேவஸ்ரீ. சரிங்களா. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்கு, விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தன் என்ற பட்டம் பெற்ற குப்த அரசன் யாருன்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய அவையில தான் நவரத்தினங்கள்னு சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் யார் யார் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர். குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கற்றாரு. ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களை விரட்டி அடித்தவர். விஷ்ணுகுப்தர் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் குப்தர்கள்ல கடைசி அரசர். இப்போ குப்தர்களை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப குப்த வம்சம் அப்படின்றது முடிவடைஞ்சிருச்சு. சரிங்களா. அப்ப பாருங்க, கடைசி அரசன் யாரு? விஷ்ணுகுப்தர். இப்ப குப்தர்கள்ட்ட ஆட்சி செஞ்ச ஒரு படை தளபதி இருக்காரு. அவரு பேர் வந்து புஷ்ய பூபதி. அவரால் ஏற்படுத்தக்கூடிய வம்சம் தான் வர்த்தன வம்சம். சரிங்களா. வர்த்தனர். இந்த வர்த்தன வம்சத்துல அர்ஷர் அப்படின்றவர் மிக சிறந்தவரா இருக்கிறார். சரிங்களா. இவர் எழுதிய நூல் பாருங்க, ரத்னாவளி, நாகானந்தம், பிரியதர்ஷிகா அப்படின்ற நூலை எழுதியிருப்பாரு. சரிங்களா. இவருடைய ஆட்சி காலத்துல சீன பயணி யுவான் சுவாங் வருவார். குப்தருடைய ஆட்சி காலத்துல பாகியான் வருவார். இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல பாகியான் அப்படின்ற சீன துறவி வந்திருப்பார். சரிங்களா. அதே போல நீங்க அர்ஷருடைய ஆட்சி காலத்துல யுவான் சுவாங் அப்படின்ற புனித யாத்திரைகளின் இளவரசர் வந்திருப்பார். புனித யாத்திரைகளின் இளவரசர் வந்திருப்பார். சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். அடுத்ததா ஹர்ஷர் அப்படின்றவர் தான் பௌத்தத்தை பின்பற்றிய அரசன். சரிங்களா. கடைசியா பௌத்தத்தை பின்பற்றிய ஒரு பெரிய அரசன். இவருடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் பௌத்தம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா சரிவை நோக்கி போயிடும். இவருடைய ஆட்சிக்கு அப்புறம், ஹர்ஷருக்கு அப்புறம் கண்ணோசி அடிச்சுக்கிறதுக்கு எல்லாருமே சண்டை பிடிச்சிப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் 36 ராஜபுத்திர அரச குலங்கள் இருக்கு. அங்கங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க சிற்றரசர்களாக. அவங்களுக்குள்ளாரே அவங்கவுங்க அடிச்சுக்கிறாங்க. சரிங்களா. அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒண்ணு கூடுறாங்க. இப்ப துருக்கியர்களுடைய படையெடுப்பு நடக்குது. கிபி 712 வந்து பாத்தீங்கன்னா தாகிரை கொன்று சிந்து பகுதியை கைப்பற்றுகிறார் முகமது பின் காசிம் கைப்பற்றுகிறார். இதுதான் முதல் படையெடுப்பு, முஸ்லிம்களுடைய முதல் படையெடுப்பு. அடுத்த படையெடுப்பு வந்து கஜினி மாமுது இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்திருப்பாரு. கடைசி படையெடுப்பு 1024 சோமநாதர் கோயில் படையெடுப்பு. சரிங்களா. அதுக்கப்புறம் வரலாறுல மிக முக்கியமான படையெடுப்புன்னு போது தரையன் போர் 1191 தரையன் அப்படின்ற இடத்துல முகமது கோரி பிருத்திவிராஜ சௌஹானை நோக்கி படையெடுத்திருப்பார். அதுல பிருத்திவிராஜ சௌஹான் ஜெயிச்சிருப்பாரு. முகமது கோரி தோத்து போயிடுவாரு. 1192 இரண்டாவது தரையன் போர் நடக்கும். இப்ப ராஜபுத்திரர்கள் யாருமே பிருத்திவிராஜ சௌஹானுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சரிங்களா. அதனால இந்த 1192 நடக்கக்கூடிய இரண்டாவது தரையன் போர்ல முகமது கோரி ஜெயிச்சு இந்தியாவில இஸ்லாமிய ஆட்சி வந்து ஏற்படுத்துறாரு. பிற்காலங்கள்ல முகமது கோரி இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய அடிமை குத்புதீன் ஐபக் அப்படின்றவர் அடிமை வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. அப்ப அடிமை வம்சத்தை சார்ந்த அந்த குத்புதீன் ஐபக் டெல்லியோடைய முதல் சுல்தான் அழைக்கப்படுது. சரிங்களா. இவர் தான் குதுப் மினாரை கட்ட ஆரம்பிக்கிறாரு. குவத்துல் இஸ்லாம் மசூதின்ற இந்தியாவின் மிக பழமையான மசூதியை இவர் தான் கட்டுறாரு. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். அடுத்ததான் வரக்கூடிய ஒரு இல்டுமிஷ். சரிங்களா. அப்ப இந்த டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு சொல்லும்போது 5 வம்சங்கள் ஆட்சி செய்யப்படும். வம்சம்னா தலைமுறையா ஆட்சி செஞ்சுட்டு வர்றது. சரிங்களா. 5 வம்சம் இருக்கும். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம்னு சொல்லி. இப்ப குத்புதீன் ஐபக்கு அப்புறம் ஆட்சியை கைப்பற்றுப்போர் யாருன்னா அவருடைய மருமகன் இல்டுமிஷ். என்ன பண்ணுவாரு, குதுப் மினாரை கட்டி முடிச்சிருப்பாரு. 40 முறையை கொண்டு வந்திருப்பாரு. ஜிட்டல் டங்கா அப்படின்ற நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பாரு. இதுதான் அவருடைய சாதனை. அடுத்ததாக ரஷ்யா பேகம் அப்படின்றவங்க இந்தியாவுடைய முதல் பெண் சுல்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரிங்களா. அதுக்கப்புறம் பால்பன் வருவாரு. 40 முறையை ஒழிப்பாரு. சரிங்களா. அடுத்ததாக கில்ஜி வம்சத்தை ஜலாலுதீன் கில்ஜி ஏற்படுத்துவாரு. சரிங்களா. அடுத்ததாக வரக்கூடிய ஒரு அலாவுதீன் கில்ஜி தி கிரேட்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அரசராக இருப்பாரு. சரிங்களா. அப்ப இவருமே போர் தான். தேவகிரி படையெடுப்பு, குஜராத் படையெடுப்பு, ரத்தன்பூர் படையெடுப்பு, சித்தூர் படையெடுப்பு, சரிங்களா, மாலவம் படையெடுப்பு எல்லாமே. சரிங்களா. தென்னிந்திய படையெடுப்பை கருத்து இவருடைய படை தளபதி மாலிக் கஃபூர் மேற்கொள்வார். சரிங்களா. அப்ப பாருங்க, மதுரை வரைக்குமே படையெடுத்துட்டு வருவாங்க. மதுரையில சுந்தரபாண்டியன் வந்து அலாவுதீன் கில்ஜியுடைய உதவியை நாடி போவார். அதன் விளைவாக மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெல்லி சுல்தானுக்கு கட்பட்ட இஸ்லாமிய அரசுன்றது உருவாகும். சரிங்களா. அடுத்ததான் மாலிக் கஃபூர் அப்படின்றவரு ஆட்சியை பிடிப்பாரு. அவர் கொஞ்ச நாள் இறந்துருவாரு. அடுத்து பாருங்க, காசிம் மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அலாவுதீன் கில்ஜியோட இன்னொரு அடிமை. அவர் வந்து கியாசுதீன் துக்ளக்னு சொல்லி பேரை மாத்தி அவர் வந்து துக்ளக் வம்சத்தை வந்து ஏற்படுத்துறாரு. சரிங்களா. துக்ளக் வம்சத்தை ஏற்படுத்துறாரு. அடுத்தது அவருடைய பையன்
ஜுனாஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய முகமது பின் துக்ளக். இவர் தான் முரண்பாடுகளுடைய மொத்த உருவம். அடையாள நாணய முறையை ஏற்படுத்துவார். சரிங்களா, அடையாள நாணய முறையை ஏற்படுத்துவார், தலைநகரத்தை வந்து மாற்றுவார், இந்த மாதிரி பல விஷயங்களை செய்வார். அடுத்ததாக பெரோஷா துக்ளக். பெரோஷா துக்ளக் இந்த முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி காலத்தில் விஜயநகர பேரரசு, பாமினி அரசு, மதுரை சுல்தானம் இவங்க எல்லாருமே சுதந்திரத்தை வந்து அறிவிச்சுக்குவாங்க. இவங்க மட்டும் கிடையாது, நிறைய அரசாங்கங்கள் தன்னை சுதந்திர அரசுகளாக அறிவிச்சுக்கும். சரிங்களா, பெரோஷா துக்ளக் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து மற்றவர்கள் சுதந்திரத்தை அறிவிக்கிறது வந்து கட்டுப்படுத்த மாட்டார், விற்றுவார். அடிமைகள் நலவாழ்வுத்துறையை வந்து ஏற்படுத்துவார். அப்புறம் குதுப்பினார் வந்து புனரமைச்சிருப்பாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நசுருதீன் முகமது ஷா இவருடைய ஆட்சி காலத்தில் தைமூருடைய படையெடுப்பு நடக்குது. சரிங்களா, தைமூருடைய படையெடுப்பு நடக்குது. 1398 தைமூருடைய படையெடுப்பு நடக்குது. அப்ப டெல்லியை சூறையாடிட்டு சரிங்களா, தைமூர் என்ன பண்றாரு, கிர்சகான் அப்படின்றவரை நியமிச்சுட்டு போயிட்டாரு. அந்த கிர்சகான் அப்படின்றவரு ஏற்படுத்தக்கூடிய வம்சம் தான் சையது வம்சம். சரிங்களா, இந்த வம்சத்துல ஆலம் ஷா அப்படின்றவரு தனக்கு ஆட்சியே வேணாம்னு சொல்லி டெல்லியை விட்டு தனியா போயிருப்பாரு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் உங்களுக்கு முக்கியம். அடுத்த லோடி வம்சத்தை பஹலூல் லோடி ஏற்படுத்துவாரு. அதுல வரக்கூடிய சிக்கந்தர் லோடி ஆக்ரா நகரத்தை ஏற்படுத்துவாரு. சரிங்களா, டெல்லி சுல்தானியத்துடைய கடைசி அரசரான இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து பாபர் இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை வந்து ஏற்படுத்துறாரு. இதுக்கப்புறம் இந்தியாவை ஆட்சி செய்ய போறது முகலாயர்கள் தான். சரிங்களா, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி ஆரம்பிக்கிற வரைக்குமே முகலாயர்கள் தான் இந்தியாவை ஒட்டுமொத்தமா ஆட்சி செய்யறாங்க. இடையில மராத்தியர்கள் எழுச்சி பெறுவாங்க. மராத்தியர்களுடைய எழுச்சி அப்படின்றது முகலாயர்களை வீழ்ச்சி அடைய செஞ்சிரும். சரிங்களா, நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, முகலாய பேரரசு பாபர். சரிங்களா, அப்ப இந்த முகலாய பேரரசுன்னு சொல்லும்போது 6 பெரிய அரசர்களை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அரசர் பாபர், ரெண்டாவது ஹுமாயூன், அடுத்தது அக்பர், அடுத்தது ஜஹாங்கீர், அடுத்தது ஷாஜகான், அடுத்தது அவுரங்கசீப். சரிங்களா, பாபர் அப்படின்னு சொன்னா நம்பிக்கையை காப்பாற்றுபவர் அப்படின்றது பொருள். பாபர் வந்து மத்திய ஆசியாவில் பர்கானா அப்படின்ற பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன். கடைசியில் அந்த நாட்டையும் புடிங்கிறான். சரிங்களா, அப்ப நாடு இல்லாம அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறான். அப்ப லாகூர், கராச்சி இந்த மாதிரி இடத்துலலாம் படையெடுத்து சின்ன சின்ன குட்டி குட்டி அரசுகளை எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு இருக்கிறான். அப்ப நாடு இல்லாம ஒரு சின்ன பையன் அலைஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இப்ராஹிம் லோடிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க பாபரை இந்தியாவின் மீது படையெடுத்துட்டு வர சொல்றாங்க, இந்தியாவின் மீது போர் எடுக்க சொல்றாங்க. சரிங்களா, அப்ப பாருங்க 1526 12,000 படை வீரர்களை கொண்டு பாபர் 1.5 லட்சம் வீரர்களை கொண்ட இப்ராஹிம் லோடியை தோற்கடிக்கிறார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபர்கிட்ட பீரங்கி படை இருக்கு. பீரங்கி படையோட உதவியோட இப்ராஹிம் லோடியோடைய படையை 1.5 லட்சம் வீரர்களையும் தோற்கடித்து இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துறாரு. அப்ப இந்த ஒரு போரோட நிறுத்திக்கிட்டாரானா கிடையாது, வரிசையா படையெடுப்பு தான். பாருங்க, 1526 முதல் பானிபட் போர் நடக்குது. அடுத்தா 1527 கன்வா போர் நடக்குது. 1528 சந்தேரி போர், 1529 கக்கரா போர், 1530 பாபர் இறந்துடுறாரு. பாபர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பையன் ஹுமாயூன் வராரு. ஹுமாயூன் அப்படின்னா அதிர்ஷ்டசாலின் பொருள். ஆனா காலம் ஃபுல்லா அதிர்ஷ்டம் இல்லாமலே சுத்திட்டு இருக்கிறாரு. பாருங்க, 1539 1540 இந்த 2 காலகட்டங்கள்ல சௌசா போர், கன்னேசி போர் அப்படின்ற 2 போர் நடக்கும். யாருக்கு எதிராக அப்படின்னா ஷெர்ஷாசூருக்கு எதிராக நடக்கும். இதுல ஷெர்ஷாசூர் வெற்றி பெற்று ஹுமாயூனை துரத்திடுறாரு. ஹுமாயூன் நாடு இல்லாம தப்பிச்சு ஓடிடுறாரு. இப்போ இடையில ஆட்சி செய்யக்கூடிய வம்சம் சூர் வம்சம். இதை வந்து சூர் இடைவெளின்னு சொல்லுவாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு ஷெர்ஷா தான் ஆட்சி செய்ய போறாரு. சூர் வம்சம் தான் ஆட்சி செய்யும். ஷெர்ஷா அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் கொண்டு வந்த நில சீர்திருத்தம்ன்றது ரொம்ப முக்கியம். இவருடைய வருவாய் முறை தான் பின்னாடி வந்து ஆங்கிலேயர்கள் வரைக்குமே பின்பற்றுவாங்க. இவரை வந்து அக்பரின் முன்னோடின்னு சொல்றோம், அக்பருக்கே முன்னோடின்னு சொல்றோம். சரிங்களா, இவர் கொண்டு வந்தா நாணய சீர்திருத்தமா இருக்கட்டும், நில சீர்திருத்தமா இருக்கட்டும், வருவாய் முறையாக இருக்கட்டும், இதெல்லாம் அவ்வளவு ஒரு டெக்னிக்கலா பண்றாரு. நிறைய சாலைகளை அமைக்கிறாரு. சரிங்களா, புராணகிலா அப்படின்ற மண்டபத்தை வந்து கட்டுறாரு. சரிங்களா, புராணகிலா அப்படின்றது யார் கட்டுறாங்க, புராணகிலான்ற கட்டிடம் அப்படின்றது யாருடைய பெருமையை எடுத்துரைக்குது அப்படின்னு சொல்லும்போது ஷெர்ஷாசூருடைய பெருமையை எடுத்துரைக்குது. அடுத்ததான் ஹுமாயூன் வரார். ஷெர்ஷாசூர் இறந்துருவார். ஒரு கோட்டையுடைய வெடி விபத்துல ஷெர்ஷாசூர் இறந்துறாரு. இறந்ததுக்கு அப்புறம் ஹுமாயூன் திரும்ப வந்து நாட்டை வந்து கைப்பற்றினவர் நூலக படிக்கட்டுல இருந்து வழுக்கி விழுந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பையன் ரொம்ப சின்ன வயசுல அக்பர் அப்படின்றவரு அரியணை ஏறுறாரு. இந்த அக்பருக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியவர்னா பைரம் கான். அக்பரின் பாதுகாவலர் பைரம் கான். இப்போ 1556 ஹைமு அப்படின்றவர், சரிங்களா, ஷெர்ஷாசூர் பார்த்தோம் இல்லையா, அந்த வம்சத்தை சார்ந்த ஹைமு அப்படின்ற ஆப்கானியர் என்ன பண்றாரு, அக்பருக்கு எதிராக படையெடுத்துட்டு வர்றாரு. அப்ப இங்க வந்து அக்பரின் சார்பாக பைரம் கான், அந்தான வந்து ஹைமு. இதுல யார் ஜெயிக்கிறாங்க, இந்த 1556 யார் ஜெயிக்கிறாங்கன்னா
அக்பர் ஜெயிச்சிடறாரு. இது வரலாறுல இரண்டாவது பானிபட் போர் அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது பானிபட் போர் அப்படின்னு சொல்றோம். இந்த அக்பர் என்ன பண்றாருன்னா திருமண உறவின் மூலமாகவும் சரிங்களா, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சமய கொள்கைகள், எல்லா மதமும் சமம்னு நினைக்கிறாரு, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. சரிங்களா, தீன் இலாஹி அப்படின்ற ஒரு புதிய மதத்தையே உருவாக்குறாரு. சரிங்களா, இபத் கானா அப்படின்ற மத மண்டபத்தை கட்டுறாரு. ராஜபுத்திர இளவரசர்களுக்கெல்லாம் உயர்ந்த பதவி கொடுக்குறாரு. சார், நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள் இவருடைய அவையில தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் வரலாறுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜோதா அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை சரிங்களா திருமணம் செய்யறாரு. சரிங்களா, அடுத்து பதேபூர் சிக்ரி அப்படின்ற ஒரு நகரத்தை உருவாக்கி அதை வந்து முகலாயர்களுடைய தலைநகரமாக உருவாக்குறாரு. பதேபூர் சிக்ரி அப்படின்ற தலைநகரத்தை வந்து உருவாக்குறாரு. அடுத்து பாருங்க, ஹால் டிக்கெட் போர்ல ரணசங்கா வந்து தோற்கடிக்கிறாரு. சரிங்களா, மன்சப்தாரி முறை வந்து கொண்டு வராரு. மன்சப்தாரி முறையை கொண்டு வராரு. அடுத்ததா அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேரப்புள்ளையான குஸ்ருவை வந்து ஆட்சியில் அமர வைக்க பார்ப்பார். அக்பர் என்ன பண்றாரு, தன்னுடைய பேரப்புள்ளையான குஸ்ருவை வந்து ஆட்சியில் அமர வைக்க பார்ப்பாரு. இதை தெரிஞ்ச அக்பருடைய பையன் ஜஹாங்கீர் என்ன பண்றாருன்னா குஸ்ருவை கண்ணெல்லாம் பிடுங்கி சிறையில் அடைச்சிடறாரு. அவருக்கு உதவியதான அர்ஜுன் தேவ் அப்படின்ற சீக்கிய குரு, 5வது சீக்கிய குரு, அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாரு. அவருக்கு கொன்னுடுறாரு. சரிங்களா, அப்ப என்ன பண்றாரு இந்த ஜஹாங்கீர், தனக்கு அப்புறம் குர்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாஜகானை வந்து மன்னனாக மாத்துறாரு. இந்த ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்துல தான் இந்தியாவிற்கு ஆங்கிலேயர்கள் வணிக உரிமை பெறுவதற்காக வராங்க. சரிங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த ஜஹாங்கீருடைய மனைவி பேர் வந்து மெஹருநிசா, உலகின் ஒளி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய மெஹருநிசா. சரிங்களா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, ஆங்கிலேயர்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வணிகம் மறுக்கப்படுது, அடுத்ததான் வந்து வணிகம் வந்து கொடுக்குறாங்க. 1615 சார் தாமஸ் ரோவுக்கு வணிகம் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, வணிகம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்ததா பாருங்க, அடுத்து வர்றது ஷாஜகானுடைய ஆட்சி காலம். இவர் தான் முகலாயர்கள்ல ரொம்ப சிறந்த அரசராக பார்க்கிறோம். முகலாயர்களில் மிக சிறந்த அரசர் யாருன்னா ஷாஜகான். ஷாஜகானுடைய ஆட்சி காலத்துல சரிங்களா 1639 காலகட்டங்கள்ல லால் குயிலா அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டை கட்டப்படுது. சரிங்களா, அடுத்தது இவர் தான் வந்து தாஜ்மஹால் கட்டுறாரு. ஜிம்மா மசூதி, முத்து மசூதி இதெல்லாம் இவர் தான் கட்டுறாரு. மோதி மசூதிலாம் இவர் தான் கட்டுறாரு. மயிலாசனம் இவருடைய காலத்துல தான் தயாரிக்கப்படுது. சரிங்களா, இவருடைய காலத்துல தான் தயாரிக்கப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய பையன் அவுரங்கசீப் வர்றாரு. அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லும்போது ஜிஸ்யா வரியை மீண்டும் கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டா அவுரங்கசீப். அக்பர் வந்து ஜிஸ்யா வரியை நீக்கியிருப்பார். ராஜபுத்திர இனங்களுடன் ஒரு சுமூகமான உறவை மேற்கொள்வாரு. அதனால ஜிஸ்யா வரியை நீக்கியிருப்பார். ஜிஸ்யா வரின்றது இந்துக்கள் அல்லாதவர் மீது விதிக்கக்கூடிய வரி. சரிங்களா, அந்த வரியை திரும்பவும் கொண்டு வரது யார் அப்படின்னா இவர் தான், அவுரங்கசீப் தான் கொண்டு வர்றாரு. சரிங்களா, அது மட்டும் இல்லாம அவுரங்கசீப்புடைய ஆட்சி காலத்துல சிவாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மராத்திய அரசர், சரிங்களா, மராத்திய பேரரசுன்றது ஒரு பக்கம் உருவாகிட்டு இருக்கும். சரிங்களா, தக்கான பகுதியில மராத்தியர்கள் ரொம்ப வலிமையாக மாறுவாங்க. சரிங்களா, தக்கான பகுதியில மராத்தியர்கள் ரொம்ப வலிமையா எழுச்சி பெறுவாங்க. அவருடைய எழுச்சின்றது முகலாயர்களுக்கு வீழ்ச்சியாக மாறுது. சரிங்களா, அப்ப பாருங்க, அவுரங்கசீப் இருக்கிற வரைக்குமே அவர் வந்து போராடிட்டு தான் இருக்காரு, தக்காணத்தை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்ப பாருங்க, சிவாஜியை எதிர்த்து சரிங்களா, சிவாஜியை எதிர்த்து அவர் சேஷ்டகான் அனுப்புவாரு. சரிங்களா, எல்லாத்தையும் கொண்டுடுவார். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 1665 புரந்தர் உடன்படிக்கை அப்படின்ற உடன்படிக்கை நடக்கும். சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்க்கும் இடையில நடக்கும். சரிங்களா, எதுக்காகனா ஜெய்சிங் வந்து சிவாஜி வந்து வெற்றி கொண்டுருவார். சரிங்களா, அப்போ அவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய உடன்படிக்கை தான் புரந்தர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, அடுத்ததா பாருங்க, மிகப்பெரிய மன்னர்கள்லாம் இல்லை இதுக்கப்புறம். சரிங்களா, அவுரங்கசீப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய மன்னர்கள்லாம் கிடையாது. அதுல முகமது ஷாவுடைய காலத்துல 1739 நாதிர் ஷாவுடைய படையெடுப்பு நடக்குது. இந்த படையெடுப்பின் அப்பதான் கோஹினூர் வைரம், மயிலாசனம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போவாங்க. இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. அப்போ கோஹினூர் வைரம் அப்படின்றது எந்த படையெடுப்பின் மீது படையெடுக்கப்பட்டது அப்படின்னா நாதிர் ஷாவுடைய படையெடுப்பு. சரிங்களா, நாடே வந்து அனாதையா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 1761 3வது பானிபட் போர் அப்படின்றது நடக்குது. இந்த 3வது பானிபட் போர் யாருக்கு நடக்குது அப்படின்னா ஆப்கானியரான அகமது ஷா அப்தாலிக்கும் முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்களுடைய கூட்டமைப்புக்கும் இடையில நடக்குது. இதுல மராத்தியர்களும் முகலாயர்களும் தோத்துடுறாங்க. அகமது ஷா அப்தாலி வெற்றி பெற்றுறாரு. சரிங்களா, அதனால ஆங்கிலேயர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா, இவங்க யாரும் ஒண்ணும் இல்லாம இருக்காங்க, முகலாயர்களும் ஒண்ணும் இல்லை, மராத்தியர்களும் ஒண்ணும் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயருடைய எழுச்சின்றது நடக்குது. அப்ப பிற்காலத்தில் நம்ம பார்ப்போம், 2ஆம் பகதூர் ஷாவை பெருங்கலகத்துல ஈடுபட்டதுக்காக 1857 நாடு கடத்தியிருப்பாங்க, பர்மாவுக்கு நாடு கடத்தியிருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம வரலாறுல வந்து பார்த்துருக்கோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசுன்னு சொல்லும்போது முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி காலம் பார்த்தோம். சரிங்களா, 1336. இந்த காலகட்டத்தில் எல்லா அரசுகளும் சுதந்திர அரசுகளாக அறிவிச்சு. முகமது பின் துக்ளக்குடைய திறமையின்மையின் காரணமாக அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே தோல்வி அடைஞ்சதுனால, பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப பின்தங்கியதுனாலையும் நிறைய அரசாங்கங்கள், குட்டி குட்டி அரசாங்கங்கள் தன்னை சுதந்திர அரசுகளாக அறிவிச்சுக்கும். அப்படி உருவானது தான் அந்த விஜயநகர அரசு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஜயநகர அரசுல 4 வம்சங்கள் ஆட்சி செய்யறாங்க. சரிங்களா, பாருங்க. சங்கம வம்சம், சாலு வம்சம், துளு வம்சம், அரவிடு வம்சம் அப்படின்னு சொல்லி 4 வம்சங்கள் ஆட்சி செய்யறாங்க. சரி, இந்த விஜயநகர பேரரசு எப்பொழுது நிறுவப்படுது அப்படின்னு பாருங்க. 1336 நிறுவப்படுது. சரிங்களா, வித்யாரண்யர் அப்படின்றவரை குருவாக ஏற்று சங்கமரின் புதல்வர்கள் ஹரிஹரன் மற்றும் புக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தின ஒரு அரசு தான் விஜயநகர பேரரசு. துங்கபத்ரா நதிக்கரையில ஏற்படுத்தின அரசு. சரிங்களா, அப்ப ரேஞ்சூர் அப்படின்ற பகுதி இருக்கும். துங்கபத்ரா நதிக்கரையில ரேஞ்சூர் அப்படின்ற பகுதி இருக்கும். அந்த வளமான வண்டல் படிவுகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை கைப்பற்றுவதற்காக இந்த விஜயநகர அரசருக்கும் மாமினி அரசர்களுக்கும் இடையில எப்பயுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, இடையில எப்பயுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். பிற்காலத்துல இந்த மாமினி அரசுன்றது 5 தக்கான சுல்தானியங்களாக உடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த விஜயநகர அரசுன்றது மிகப்பெரிய அளவுல எழுச்சி பெறும். சரிங்களா, தென்னிந்தியாவில் இந்த விஜயநகர அரசருடைய காலம்ன்றது ரொம்ப முக்கியமான காலம். எக்ஸாம் பாயிண்ட் மட்டும் பாருங்க. சங்கமரின் புதல்வர்கள் ஹரிஹரர் மற்றும் சரிங்களா, சங்கமரின் புதல்வர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர் 2 பேரும் சேர்ந்து சங்கம வம்சத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த சங்கம வம்சத்துல சிறந்த அரசர் 2ஆம் தேவராயர். அடுத்தது சாலுவ வம்சம். சாலுவ நரசிம்மர்ன்றவர் ஏற்படுத்துறாரு. அடுத்து துளுவ வம்சம். சரிங்களா, அப்ப துளுவ வம்சத்துல ரொம்ப சிறந்தவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர்னு சொல்லும்போது ராய கோபுரங்களை ஏற்படுத்துறாரு. நயங்கரா முறை ஏற்படுத்துறாரு 1829. சரிங்களா, அப்ப துளுவ அரசம் மட்டும் கிடையாது, துளு வம்சம் மட்டும் கிடையாது, விஜயநகர வம்சத்திலேயே விஜயநகர பேரரசிலே மிக சிறந்தவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். அவர் வந்து ஆமுக்த மால்யுதா அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருப்பாரு. ஜாம்போதி கல்யாணம்ன்ற நாடக நூலை எழுதியிருப்பாரு. அடுத்தா பாருங்க, இவங்களுக்கு அப்புறம் சரிங்களா பாருங்க, ஹரிஹரர், புக்கர், அவங்களுடைய பையன் பாருங்க குமார கம்பான். அவர் வந்து மதுரையை போயிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர்றாரு. அதை பத்தி மதுரா விஜயம் அப்படின்ற நூல் வந்து சொல்லுது. சரிங்களா, குமார கம்பனுடைய மனைவி கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம் அப்படின்ற நூல் இதை பத்தின சிறப்புகள் இருக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணதேவராயருடைய மகன் சதாசிவராயர் இருக்கார். சரிங்களா, அச்சுத தேவர் அப்படின்ற கிருஷ்ணதேவராயருடைய சகோதரர் இருக்கிறார். அடுத்ததா கிருஷ்ணதேவராயருடைய சகோதரர் அச்சுதராயர் வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிடறாரு. அவர் கொஞ்ச நாள் ஆட்சி செய்யறாரு, தற்போது இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இறந்துடுறாரு. அடுத்து சதாசிவராயர் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வராரு. உண்மையான அதிகாரம்ன்றது ராமராயர்கிட்ட தான் இருக்கு. இப்ப வந்து பாருங்க, இந்த தலைக்கோட்டை போர்ல விஜயநகர பேரரசை சரிங்களா பாமனி பேரரசரை சிதறவுண்ட 5 தக்கான சுல்தான்களும் ஒன்றிணைந்து தாக்குவாங்க. தாக்கி இந்த விஜயநகர பேரரசை வெற்றி பெற்று விடுவார்கள். வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அரவிடு வம்சம் அப்படின்ற வம்சம் வந்து ஏற்படுத்தப்படுது. சரிங்களா, நம்ம பார்த்தோம் ராமராயருடைய தலைமையில தான் அந்த போர் அப்படின்றது நடக்குதுன்னு சொல்லி. சரிங்களா, இந்த ராமராயருடைய சகோதரர் தான் திருமலை தேவராயர். இந்த திருமலை தேவராயர் என்ன பண்றாருன்னா சரிங்களா சதாசிவராயரை கூட்டுக்கிட்டு பெனுகொண்டாவுக்கு போயிடுறாரு. சந்திரகிரியில் இருக்கக்கூடிய பெனுகொண்டாவுக்கு போயிட்டு அரவிடு வம்சம் அப்படின்ற ஒரு வம்சத்தை வந்து ஏற்படுத்துறாரு. பிற்காலங்கள்ல நாயக்கர்கள் யாருமே இவங்களுக்கு கப்பம் கட்ட மாட்டாங்க, இதுவுமே அழிவை நோக்கி போயிடும். அப்ப ஒட்டுமொத்த விஜயநகர அரசும் முடிஞ்சிடுச்சு. சரிங்களா, இப்ப விஜயநகர அரசுன்னு சொல்லும்போது அவங்களுடைய கட்டிடக்கலையில தூண்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாழி, குதிரையுடைய உருவங்கள் அதிகமாக பொறிக்கப்பட்டிருக்கும். தென்னிந்திய வரலாறுல இந்த விஜயநகர அரசுன்றது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப செல்வ செழிப்பு மிக்கதாக இருக்குது. போர்ச்சுகீசியர்கள்ட்ட இருந்து இவங்க வந்து டெக்னிக்ஸ்லாம் கத்துக்கிறாங்க, போர் முறைகள்லாம் கத்துக்கிறாங்க, கருவிகள்லாம் வந்து வாங்குறாங்க. சரிங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கங்க. ஹம்பி அப்படின்றது விஜயநகருடைய ஆட்சி காலத்துல ரொம்ப ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு மையமாக இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா பாமினி அரசு. பாமினி அரசை ஏற்படுத்துவது ஹசன் கங்கு பாமினி அப்படின்ற ஒரு ஏற்படுத்துறாரு. சரிங்களா, அடுத்தது பாருங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, முகமது ஷா 3 அவருடைய அமைச்சரவையில முகமது கவான் அப்படின்ற ஒரு சிறந்த மந்திரி இருக்கிறார். சரிங்களா, இவர் வந்து பாத்தீங்கன்னா பிடார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரி வந்து ஏற்படுத்துறாரு. 3000 கையெழுத்து பிரதிகள் கொண்ட ஒரு லைப்ரரி வந்து ஏற்படுத்துறாரு. சரிங்களா, அது வந்து முக்கியம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பாமினி அரசுன்றது 5 சுல்தானியங்களாக சிதைவடைஞ்சிரும். பிற்காலத்துல திரும்பவும் அந்த 5 ஒன்னா சேர்ந்து விஜயநகர அரசை அடிச்சு தோற்கடிச்சிடுறாங்க. சரிங்களா,
அடுத்து பார்த்தீங்கன்னா சிவாஜி, வீர சிவாஜியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மராத்தியர்கள். மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து மறைந்திருந்து தாக்கக்கூடிய கொரில்லா போர் முறையை பின்பற்றுபவர்கள். சரிங்களா? அப்போ சிவாஜியோடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா மாலிக் ஆம்பர்கிட்ட தான் வந்து வேலை செய்கிறார். சரிங்களா? மாலிக் ஆம்பர் அப்படின்றவர்கிட்ட தான் வேலை செய்கிறாரு. பிற்காலத்தில் அவர் இறந்ததுக்கு அப்புறமா சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா கோட்டைகளை கைப்பற்ற ஆரம்பிக்கிறார். கோட்டைகளை கைப்பற்றுறத ஒரு திறமையா, ஒரு புகழா, ஒரு பெருமையா அவங்க வந்து பார்க்குறாங்க. சரிங்களா? அவர் முதல்ல கைப்பற்றிய கோட்டை எது அப்படின்றத அவனுக்கு கொஸ்டின். சரிங்களா? சிவாஜி முதல்ல என்ன கோட்டையை கைப்பற்றுகிறார் அப்படின்றதான் அவங்களுக்கு கொஸ்டின். சிவாஜி முதலில் கைப்பற்றிய கோட்டை தோர்னா கோட்டை. சரிங்களா? அடுத்தது ரைகார் கோட்டையை கைப்பற்றுவார். நிறைய கோட்டைகள்லாம் தொடர்ந்து கைப்பற்றுறாங்க. சரிங்களா? பிற்காலத்துல சிவாஜி சத்ரபதி அப்படின்னு சொல்லி பட்டம் சூட்டிக் கொள்கிறார். சரிங்களா? தன்னை வந்து சத்ரபதி அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாரு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, அவருடைய பையன். சரிங்களா? சிவாஜியோடைய பையன் மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மராத்தியர்களுடைய எழுச்சி அப்படின்றது முகலாயர்களுடைய வீழ்ச்சி. சரிங்களா? மராத்தியர்கள்ல சிவாஜி அப்படின்றவர் தான் இதை வந்து மேல கொண்டு போறாரு. சிவாஜியோடைய அமைச்சரவையில 8 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமானவர்கள் பேஷ்வாக்கள். சரிங்களா? பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷாஹு அப்படின்ற மன்னனுடைய ஆட்சி காலத்துல, சரிங்களா, சிவாஜிக்கு அப்புறம் ஷாஹு அப்படின்ற சிவாஜியோடைய பேரன் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. ஷாஹு அப்படின்னா நேர்மையானவர்ன்றது பொருள். சரிங்களா? அவருடைய ஆட்சி காலத்துல என்ன பண்றாருன்னா ஆட்சி அதிகாரங்களை எல்லாத்தையும் அதிகாரத்தை ஒட்டுமொத்தமா பேஷ்வாக்களுக்கு கொடுத்துறாரு. இதுக்கப்புறம் ஆட்சி செய்ய போறவங்க யாருன்னா பேஷ்வாக்கள் தான் ஆட்சி செய்யறாங்க. சரிங்களா? அப்ப சத்ரபதி சிவாஜின்னு சொல்லி இவர் எப்ப முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். அப்ப இந்த மராத்தியர்கள் வந்து கொரில்லா போர் முறையை வந்து பின்பற்றுவாங்க. கொரில்லா போர் முறைன்னா மறைந்திருந்து தாக்கக்கூடியது. சரிங்களா? இவர் வந்து கோட்டைகளை கைப்பற்றுறது வந்து பெருமையா நினைப்பாங்க இவங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1761 நடக்கக்கூடிய 3வது பானிபட் போர், அதுல வெற்றி கிடைக்கல அப்படின்னும் பொழுது முகலாயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக அதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஆங்கிலேயர்கள் எழுச்சி பெறாங்க. சரிங்களா? மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லும்போது பேஷ்வாக்களுக்கு அப்புறம் 5 குடும்பங்களால் ஆட்சி செய்யப்படுது. சரிங்களா? அவங்கள்ட்ட ஒற்றுமை இல்லை. பாருங்க, பேஷ்வா, சரிங்களா, ஹால்கர், சிந்தியா, போன்ஸ்லே, அக்வாட் அப்படின்னு சொல்லிலாம் ஆட்சி செய்யப்படுது. இப்பேற்பட்ட அந்த மராத்தியர்கள் அப்படின்றவங்க 3வது பானிபட் போருக்கு அப்புறம் ஒன்று இல்லாம ஆயிடுறாங்க. ஆங்கிலேயர்கள் தான் அதுக்கப்புறம் இருக்காங்க ஒட்டுமொத்தமா. அப்ப நம்ம பார்க்குறோம் வரலாறுல. சரிங்களா? முக்கியமான போர்கள்லாம் பார்க்குறோம், முக்கியமான பட்டங்களை பத்தி பார்க்குறோம் அரசர்களுக்கு. சரி, முக்கியமான புலவர்கள் யார் வந்தாங்கன்னு பார்க்குறோம். இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வரலாறு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம், மனித இனம் அப்படின்றது தோன்றுறது, நாடோடிகளாக அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒன்றாக ஒரே இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், புதிய கற்காலம்னு பார்த்தோம். புதிய கற்காலத்துல மக்கள் வந்து பண்பாடா ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க, விவசாயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, விலங்குகளை பழக்கப்படுத்துறாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது பண்பாடு, நாகரிகங்கள் உருவாகுது. நாகரிகங்கள் அப்படின்னு சொன்னா முன்னேறிய முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை. நாகரிகம் அப்படின்றது சிவிஸ் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்ல இருந்து வந்தது. இதற்கு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நகரம். நாகரிகமாலே நகரம் அப்படின்றதான் பொருள். சரி, நாகரிகங்களுடைய தொட்டில்ன்றது ஆற்றங்கரை தான் நாகரிகங்களோட தொட்டில். உலகில் பழமையான 4 நாகரிகங்கள் இருக்கு, எல்லாமே ஆற்றங்கரையில தோன்றியது தான். சரிங்களா? பார்க்குறோம். அதுல சிந்து சமய நாகரிகம் பார்க்குறோம். சிந்து சமய நாகரிகத்துக்கு அப்புறம் வேத காலம் பார்க்குறோம். சிந்து சமய நாகரிகன்றது ஒரு நகர நாகரிகம். வேத காலம்ன்றதை 2ஆ பிரிக்கிறோம். முன்வேத காலம், பின்வேத காலம். முன்வேத காலம்ன்றது கிராம நாகரிகம், பின்வேத காலம்ன்றது நகர நாகரிகம். சரிங்களா? வேதங்கள் அப்படின்றது எழுதப்பட்ட சான்றுகள் இருக்கு, இலக்கிய சான்றுகள் இருக்கு நமக்கு வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ வரலாற்றின் அடிப்படையில் பிரிக்கும் பொழுது முதல் கட்டம்ன்றது செம்பு காலகட்டம், 2ஆம் கட்டம் அப்படின்றது இரும்பு காலகட்டம் நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? இரும்பை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்த ஆரியர்கள் தான். இப்போ வந்து பாருங்க, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலையா ஒரே இடத்துல இருக்காங்க, விவசாயம் செய்யறாங்க, செல்வம்ன்றது பெருகுது. இப்ப மன்னர்கள் எல்லாமே அடிச்சுக்கிறாங்க, இடத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 16 மகாஜனங்கள் இருக்கு. 16 8ஆம் மாறுது, 8 4ஆம் மாறுது, 4 3ஆம் மாறுது, 4 2ஆம் மாறுது, 2 1ஆம் மாறுது. மகதம் தான் இருக்கு. மகதத்தை 4 வம்சம் ஆட்சி செய்யுது. அரியங்கா, சிசுநாகா, நந்தா, மௌரியா. இதுல மௌரிய வம்சத்தை சார்ந்த அசோகர் தி கிரேட் என்ற அளவுக்கு பெரிய மன்னரா மாறுறாரு. புத்தத்தை நாடு முழுவதும் பரப்புறாரு. மிகப்பெரிய அரசரா இருக்கிறாரு. சரிங்களா? அவரை பத்தி நம்ம பாக்குறோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பாக்குறோம். அடுத்து மௌரியர்களுக்கு அப்புறம் மிகப்பெரிய அரசுன்றது இல்ல, குப்தர்களுடைய ஆட்சி காலம் இந்தியாவுடைய பொற்காலம்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அந்த மகாஜனபதங்களை பார்க்கும்போதே, சரி, மகதத்தை பத்தி பார்க்கும்போது பேரல புத்தம் சமணத்தை பத்தியும் பார்க்கணும். புத்தம்ன்றது புத்தரால் ஏற்படுத்தப்படுது. சமணம்ன்றது 24 தீர்த்தங்கள்ல கொண்டு வரப்படுது. சரிங்களா? அப்ப புத்தமும் சமணமும் தமிழகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு.
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் முக்கியம். குப்தர்களுடைய காலம் இந்தியாவுடைய பொற்காலம். தொழில்துறை, கட்டிடக்கலை, வானவியல், அறிவியல், மருத்துவம் எல்லா துறையிலும் முன்னேற்றம். சரிங்களா? அப்ப பாக்குறோம் ஸ்ரீகுப்தரை பாக்குறோம், சந்திரகுப்தரை பாக்குறோம், சமுத்திரகுப்தரை பாக்குறோம், இரண்டாம் சந்திரகுப்தரை பார்த்தோம். சரிங்களா? அடுத்த ஸ்கந்தகுப்தர் பாக்குறோம். சரிங்களா? குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், அடுத்த விஷ்ணுகுப்தர். குப்தர்கள் முடிஞ்சிடுறாங்க. குப்தர்கள்ல முக்கியமான பட்டங்கள், கல்வெட்டுகள், அவங்க எடுத்த படையெடுப்புகள் இதெல்லாம் முக்கியம். அடுத்ததா பார்க்கும்போது வர்த்தன அரசுல அரசர் மிகப்பெரிய அரசரா இருக்கிறாரு. கண்ணோசி வளமானதா இருக்கு. சரிங்களா? அப்ப அரசரை தோற்கடித்து இரண்டாம் புலிகேசி பரமேஸ்வரன்ற பட்டம் பெறாரு நர்மதை ஆற்றங்கரையில. அப்ப அரசரும் முடிஞ்சிட்டாரு. இதுக்கப்புறம் பெரிய பேரரசுகளுக்குமே இல்ல வரலாறு அப்படின்னு நடக்குது. முஸ்லிம்களுடைய படையெடுப்பு தான். முதல் படையெடுப்பு 712 நடக்குது. சரிங்களா? சிந்து கைப்பற்றுறாங்க. தாகிரை கொண்டு சிந்து கைப்பற்றுறாரு. முகமது பின் காசிம் கைப்பற்றுறாரு. அடுத்து 1024 கஜினி மாமுடைய படையெடுப்பு, சோமநாதர் கோயில் படையெடுப்பு 17 முறை கொள்ளடிக்கிறார். கஜினி மாமுது இந்தியா மீது படையெடுத்து 17 முறை கொள்ளடிக்கிறார். அப்ப பாருங்க 712 கஜினி முகமதுடைய படையெடுப்பு, 1024 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற வளங்களை கொள்ளையடிச்சுட்டு போறதுக்காக படையெடுக்கிற படையெடுப்புகள். சரிங்களா? முதல் முறையாக இந்தியாவை ஆட்சி செய்யணும்னு சொல்லி 1191 1192 2 படையெடுப்புகள் நடக்குது. முதல் தரையன் போர், இரண்டாவது தரையன் போர். முகமது கோரி அப்படின்ற ஒரு இந்தியா மீது படையெடுத்துட்டு வராரு. இந்தியாவை ஆட்சி செய்யணுன்றதுக்காக வராரு. அப்ப இந்தியாவை கைப்பற்றுறாரு. பிருத்திவிராஜ சௌகானை தோக்கடிச்சு இந்தியாவை கைப்பற்றுறாரு. இந்தியாவுடைய முதல் இஸ்லாமிய அரசர் யார் அப்படின்னு கேட்டாக்கா முகமது கோரி. அவருடைய அடிமை குத்புதீன் ஐபக். முகமது கோரி இறந்ததுக்கு அப்புறம் குத்புதீன் ஐபக் ஏற்படுத்தக்கூடிய வம்சம் அடிமை வம்சம். இதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்கள் தான் ஆட்சி செய்ய போறாங்க. சரிங்களா? வம்சம்னாலே தலைமுறை ஆட்சி செய்ய போறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் 5 வம்சங்கள் இருக்க போகுது. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான மன்னர்களை பத்திலாம் நம்ம பார்ப்போம். இப்ப லோடி வம்சத்துல கடைசியா இருக்கிறது இப்ராஹிம் லோடிய பாபர் பானிபட் அப்படின்ற போர்க்காலத்துல தோற்கடிச்சிடுறாரு. அவர் தோற்கடிச்சு இந்தியாவில முகலாய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துறாரு. முகலாயர்கள்னு சொல்லும்போது 6 பெரிய முகலாயர்களை பத்தி நம்ம பார்ப்போம். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய அரசர்கள் யாருமே கிடையாது. மிகப்பெரிய அரசர்கள் யாருமே இல்லை. நாதிர் ஷாவுடைய படையெடுப்பு நடக்குது 1739. டெல்லியில யாருமே இல்லை, அனாதியா இருக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் வரலாறுல வரிசையா நம்ம பார்க்கறோம். சரிங்களா? கடைசியா முகலாயர்கள்ல 2ஆம் பகதூர் ஷா அப்படின்றவர் இருக்கிறாரு. பெருங்கலகத்துல ஈடுபட்டதுக்காக அவரை கைது பண்ணி நாடு கடத்திடுறாங்க பர்மாவுக்கு. அவரும் கடைசியா இறந்துடுறாரு. இதோட முகலாயர்கள் முடிஞ்சிடறாங்க. முகலாயர்கள்ல பெயர்லாம் நம்ம மராத்தியர்கள் பார்ப்போம். மராத்தியர்களுடைய எழுச்சின்றது முகலாயர்களுடைய வீழ்ச்சியாக இருக்கும். வீர சிவாஜியுடைய தலைமையில அது மிகப்பெரிய சாம்ராஜ்யமா குறுகிய காலத்துல இருக்கும். 3வது பானிபட் போர் அகமது ஷா அப்தாலி தலைமையில நடக்கும் பொழுது அகமது ஷா அப்தாலியுடைய வெற்றின்றது இவங்களுக்கு தோல்வியா இருக்கும் பொழுது அவங்களுடைய அரசாங்கம்ன்றதும் வலிமை இழக்குது. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம பார்த்துருக்குறோம். இது இல்லாம விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு நம்ம பார்த்துருக்குறோம். இதை மட்டும் நீங்க நல்ல முறையில படிச்சீங்கனாலே போதும். கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? தேங்க்யூப்பா.